இது பொதுவான ஒரு ட்ரெண்ட் தான். இது வல்லமையாக நடக்கிற ஒரு விஷயம் உண்டு. மாறி காலங்களில் மரக்கறி விலைகளுக்கு மரக்கறிகளுக்கான விலை திடீரென்று சடுதி அதிகரிக்கும். அது ஏன்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க தானே, என்ன காரணம்னு சொல்லி திடீரென்று. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் சிம்பிளான சப்ளை அண்ட் டிமாண்ட். இதுதான் அதுக்கு பிரதான காரணம். அதாவது பொதுவாக மரக்கறிகளுக்கு மழை காலங்களில் ஒரு அழிவுங்கிறது ஏற்படும். அது இப்போ புதிய மரக்கறிகளுக்கான அழிவுன்னு சொல்ல விஷயம் மழை காலங்களில் ஏற்படுறது சகஜம். ஏன்னு சொன்னால் அதுக்கான ஒரு பெரிய ஒரு ஆயத்தத்துடைய முன்னாயத்தத்துடைய ஒரு டெக்னாலஜியோ நம்முடைய இலங்கைக்கு இன்னும் இல்லை. அதுகளை விவசாயிகள் இன்னும் அடாப்ட் பண்ணியும் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளையும் இல்லை. அப்படி ஒரு இருக்கிற நிலையில் மழை காலங்களில் ஏற்படுற அழிவு காரணமாக என்ன சொன்னால் மரக்கறிகள் சந்தைக்கு வர மரக்கறிகளில் அளவானது குறையும். சப்ளை குறைவுக்குள்ள, அதாவது சந்தைக்கு வர மரக்கறிகள் அளவு குறைவுக்குள்ள என்னன்னு சொன்னால் டிமாண்டானது அப்படி இருக்கும். தேவைங்கிறது ஒரு நாளும் குறைய மாட்டா, உணவுக்கான தேவைங்கிறது குறைய மாட்டான்னு அப்படி இருக்கிற டைமில் நிரம்பல், அதாவது மரக்கறிகளில் விநியோகம் குறையிற டைமில் என்ன பண்ணுதுன்னா சடுதியாக விலையை வியாபாரிகள் அதிகரிச்சுக்கு போவாங்க. இதனால தான் மாறி காலங்களில் மழைக்காலங்களில் அநேகமாக மரக்கறிகளில் விலைகள் அதிகரிக்கிறது காரணமாக காணப்படுது. தற்போதைய நிலையிலையும் அந்த அனர்த்த காலங்கள்லையும் கிட்டத்தட்ட அதேதான் நடக்குது. விலைகள் அதிகரித்து போகும். நான் இப்போ நேற்று முந்தினாலங்கிற சந்தையில் விலைகளை செக் பண்ணக்குள்ள என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு கொச்சிக்கா மிளகாய்க்கான விலை 1/4 கிலோ 250 கிராம் 350 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. உருளைக்கிழங்கு அதே மாதிரி 1/2 கிலோ 350 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. இஞ்சி கேட்கவே வேணாம், அதே மாதிரி தானே இருக்கு. இதுக்கான விலைகள் எல்லாம் அதிகரிச்சுக்கே போகும். இதுக்கு காரணம் இதான். இப்போ இதை என்ன சொன்னால் இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இல்லாட்டி இதை இந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணணும்னு புதிய தொழில்நுட்பங்களையும் புத்தாக்கங்களையும் விவசாயிகளும் ஏற்றுக்கொள்ளணும். விவசாயிகளும் அதுக்கு பழக்கப்படணும் தாங்கள. மற்றது என்ன சொன்னால் அரசாங்கம் இது தொடர்பான ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டு புதிய விடயங்களை விவசாயிகளுக்கு வழங்குறதுக்கான ஏற்பாடுகளையும் செய்யும். இது நடக்காட்டி என்ன நடக்கும்? இந்த ட்ரெண்ட் தான் போய்க்கே இருக்கு. விநியோகம் மரக்கறிகள் அதிகமாக நடக்கக்குள்ள விலைகள் சடுதியாக குறைகிறதும் விநியோகம் இந்த அழிவுகளால் குறையக்குள்ள விலை அதிகரிக்கிறதுமாக இப்படியே போய்க்கிருக்கும். இதில் எந்த ஒரு மாற்றம் ஒன்றுகளாது நாம புது டெக்னாலஜிகளுக்கு உள்ளீர்க்கப்படும் வரைக்கும் இதோட நாம மேலதிகமாக இருப்போம். இதை நீங்களும் ஒரு நேரம் சிந்திச்சு பார்ப்போம். மற்றொரு ஷோர்ஸில் சந்திக்கலாம். நன்றி.